நிஜமா எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. பூ வைக்கிற அன்னைக்கு நான் இன்டர்வியூக்கு போனேன்னு சொன்னப்ப அம்மா, அருள் எல்லாருமே வேண்டான்னு தான் சொன்னாங்க. ஆனா கரிகாலன் மட்டும்தான் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணான். என் நந்தினி, பார்த்து பார்த்து, பொறுமையா பொறுமையா. அப்படிதான் அப்படிதான், மெதுவா மெதுவா பார்த்து. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கரிகாலா. நீ மட்டும் இல்லனா நான் எனக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கவே வந்திருக்க முடியாது. ஏன் லேட்டு? சாரி மேம். உட்காருமா. தள்ளி உட்காருங்க. எங்க வீட்ல பந்தக்கால் ஊனும் போதும் எனக்கு அப்பா இல்ல, அப்பா இல்லாத பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணா அது பாவம்னு எங்க வீட்டுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ண யாருமே வரல. அப்போ கூட கரிகாலன் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து என்ன சந்தோஷப்படுத்தினா. இப்போ நினைச்சா கூட இப்படி ஒரு நல்லவன ஏன் இத்தனை நாளா காரணமே இல்லாம நாம வெறுத்தோம், ஒதுக்கி வச்சிருந்தோன்னு ஏன் மேலேயே எனக்கு கோவமா வருது. நான் பார்த்ததுலயே கரிகாலன் அளவுக்கு ரொம்ப நல்லவ யாருமே இல்ல வானதி. இப்ப கூட என் முகத்துல அந்த தேம்பல் இருக்கு. இருந்தும் நான் ஏன் இவ்வளவு தைரியமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் கரிகாலன் தான். அவன் எப்படியாவது என்ன இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்மள காப்பாத்துற தேவதைகள் பெண்ணாதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, அது ஆனா கூட இருக்கலான்னு எனக்கு இப்பதான் தெரியுது.